ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நீதி வெல்லும். என்ன வெல்லும்? நீதி வெல்லும். ஆமென். ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 27 வாசிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஜனங்கள், யாக்கோபு என்றாலும் இஸ்ரவேல் ஜனாலும் கர்த்தருடைய ஜனம். யாக்கோபு கர்த்தராலே சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம், இஸ்ரவேல் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். இந்த ஜனம் ஒரு முறையிடுகிறார்கள். ஒரு வேதனையோடு ஒரு முறையிடுகிறார்கள். என்ன முறையிடுகிறார்கள்? என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. நான் ஒரு வழியாக போகிறேன். அந்த வழி நியாயமான வழி, நீதியான வழி. நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் எனக்கு அதற்குரிய பலன் வரவில்லை. நன்றாய் கவனிக்கணும். எனக்கு நான் நியாயம் செய்கிறேன், நீதி செய்கிறேன், நீதியாக நான் செய்கிறேன். ஆனால் அதற்கு ஏற்ற பலன் எனக்கு வரவில்லை. என்ன சொல்கிறார்? யாக்கோபு இஸ்ரவேல் சொல்கிறான், என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் தேவனிடத்திலே எட்டாமல் போகிறது என்றும் சொல்வானேன். என் நியாயம் என் தேவனிடத்தில் போய் எட்டல. என் தேவனிடத்தில் நான் நியாயமாக தான் பேசுகிறேன், நியாயமாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு இப்போது என்ன, இந்த எனக்கு எதிரே ஒன்று போராடுகிறது. அதை அவர் அழிக்கலையே, அதை தடுக்கலையே, அதுக்கு நியாயம் செய்யலையே. அப்போ என்னுடைய வழி ஆண்டவருக்கு மறைவாக இருக்கிறதா? என்னுடைய நியாயம் தேவனிடத்தில் ஏன் எட்டாமல் போகிறது என்று சொல்லி, ஏன் சொல்லுகிறீங்களே, சொல்வானேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சூழ்நிலைகளில் அப்படித்தான் நமக்கு தெரியும். எனக்கு இன்னும் நியாயம் கிடைக்கலையே, எனக்கு இன்னும் நியாயம் கிடைக்கலையே. சங்கீதக்காரனாகிய தாவீது 55ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், தாவீது 55ஆம் சங்கீதத்தில், என் இருதயம், 4ஆம் வசனம் வாசிங்க, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என்மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான், எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பார்வேன், நான் தூரத்திலே அலைந்து திரிந்து வனாந்திரத்திலே தங்கியிருப்பேன். தாவீதுக்கு வந்த நெருக்கங்கள், போராட்டங்கள். என்ன நெருக்கம், என்ன போராட்டம்? இவன் என்ன தீமை செய்து நெருக்கப்படுகிறானா? இல்லை, நல்லது செய்து தான் நெருக்கப்படுகிறான். சவுலால முடியாத காரியத்தை தாவீது யுத்தத்துக்கு இவன் போகல. சும்மா அவங்க அண்ணன்மாரை பார்க்க போனவன் எதாச்சியா போய் கோலியாத்தை கொன்னுட்டான். நல்லதுதான் செய்தான். ஆனால் இப்பொழுது சவுல் அவனை கொல்ல விரட்டுறான். பல இடங்கள்ல தப்பி போறான். ஆனாலும் சவுல் அவனை விரட்டிகிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் தாவீது சொல்கிறான், ஐயோ, எனக்கு புறாவை போல சிறகு இருந்தா நான் எங்கே போய்
தூரத்தில் பறந்து போய் வனாந்திரத்துலையாவது எங்கேயாவது தங்கி இருந்திருக்கும். நிறைய பேர் சொல்கிறது அப்படி தான். ஐயா என்னை விட்டுருங்க ஐயா, நான் எங்கேயாவது போய் கண்ணு கட்டாத தொலைவில் போயிடுறேங்கன்னு. ஆமாம், ஏன்னா வியாகுலம், வேதனை. ஏன்னா நான் நல்லா தான் இருக்கிறேன், ஒரு காலத்தில் எங்ககிட்ட எல்லாம் எதிர்த்தே நிற்க முடியாது. அப்படி நான் சொல்லலை, அப்படி சிலர் சொல்கிறது. ஒரு காலத்தில் எங்கிட்ட இப்படி பேசியிருப்பாங்களா? ஒரு காலத்தில் எங்கிட்ட எதிர்த்து நினைப்பாங்க. ஆனால் இப்போ நான் ஆண்டோடைய பிள்ளையாக மாறிட்டேன், என் கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்குது. இப்போ தான் ஏன் என்னை அதிகமாக நெருக்கிறாங்க, எனக்கு நியாயமே கிடைக்கல. நான் நியாயம் செய்கிறேன், ஆனால் நியாயம் நீதி உமக்கு மறைவாக இருக்கிறதே. அவங்கள நீர் தட்டி கேட்கக்கூடாதா? எனக்கு எதிராளியாக இருக்கிறவங்கள நீங்கள் இது பண்ணக்கூடாதா? 1 ராஜாக்கள் 13:4. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று பிடியுங்க, அந்த தீர்க்கதரிசியை பிடியுங்கடான்னு என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மரத்து போயிட்டு, விரோதமாக நீட்டின கை திரும்ப மடங்க முடியாம போயிடுச்சு. நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே நீதி செய்யும், நாங்கள் ஒரு குற்றமும் செய்யாம அவங்க இப்படி பேசுறாங்களே, அவங்க நாவ் அப்படியே மரத்து போயிடணும், வாய் கோணி போயிடணும், கை அப்படியே நின்னுரும். இதுதான் நம்முடைய ஜபங்கள். அங்க ஏசாயா என்ன சொல்லுகிறாருங்க? ஏசாயா மூலமாக ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர் பேசுற வார்த்தை தான் அது. ஐயோ என் நியாயம் கேட்கப்படவில்லையே, என் நீதி உமக்கு மறவா போயிடுச்சே அப்படின்னு நிறைய பேருடைய புலம்பல். நான் என்னையா கேடு பண்ணினேன், எனக்கு ஏன் இந்த காரியம், நான் நல்லது தானே செய்தேன், எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், என் நியாயம் உமக்கு எட்டலையா, உம்முடைய சமூகத்தில் வந்து எட்டலையா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் ஜெபத்தை நீ கேட்கக்கூடாதா? உண்மையான காரியம்தான், உண்மையான காரியம்தான். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்து, நல்லா கவனிக்கணும், தேவன் எல்லாவற்றையும் அறிந்து உங்களுக்கு நீதி செய்வதற்கு தாமதம் ஆகிறது வரையிலும் உங்கள் எதிராளிக்கு நியாய தீர்ப்பு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னும் நியாயம் தீர்க்கல. இப்போ கோர்ட்டில் எல்லாம் கேஸ் போடுறாங்களே, உடனே ஜட்ஜ்மெண்ட் வந்துடுதா? உண்மையிலே நீங்கள் தவறு செய்யலை, உங்களுக்கு விரோதமாக போடுறாங்க. அது வாய்தா மேலே வாய்தா போட்டு நாள் இழுத்துட்டே போகுது. ஐயா இழுத்துட்டு எனக்கு நியாயம் கிடைக்கலையே, உண்மையாலே அவங்க தானே தப்பு பண்ணாங்க, அந்த தண்டனை வரணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் எனக்கு நியாயம் வரும், நான் அதில் ஜெயிப்பேன். அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஐயோ எனக்கு தண்டனை வருது, தண்டனை நினச்சே சாவாங்க. அதனால் காலதாமதம் தேவன் கேட்கவில்லைன்னு நினைக்காதுங்க. அதே 40ஆம் அதிகாரம் ஏசாயா, தொடர்ந்து வாசிங்க, 40:28 வாசிங்க. 27 வாசித்துட்டு போங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறவாய். இப்படி சொல்றாரு, என்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட என் பிள்ளையே, நான் ரட்சிப்பிலே வழிநடத்தின என் பிள்ளையே, நீ என்ன சொல்லுகிறாய்? என் நியாயம் என்னுடைய வழி உமக்கு மறைவாயிற்று என்றும், என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும், உம்மிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் சொல்லுவானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய, சொல்றார், பூமியின் கடையாந்தரங்கள் கடைகோடி இடத்தையும் சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. அவர் சோர்ந்து போகல, அவர் பொறுமையா இருந்தவர் சோர்ந்து போயிருக்கிறாருன்னு நினைக்காத, தாமதமா இருக்கிறாருன்னு நினைக்காத, அவர் தாமதமா இல்ல, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அதாவது தாமதிக்கிறாருன்னு நினைக்காத, மறந்துட்டாருன்னு நினைக்காத, அதுதான் அதுக்கு அர்த்தம். தாமதிக்கிறாருன்னு நினைக்காத, மறந்துட்டாருன்னு நினைக்காத, இதை நீ அறியாயோ, இதை நீ கேள்விப்படவில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இப்போ நமக்கு என்ன ஆகுது? காலம் போக 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 ஒரு நியாயம் கிடைக்காமல் போகும்போது நமக்கு என்ன வருகிறது? என்ன வரும் சொல்லுங்க? சோர்வு வரும். என்ன வரும்?
சோர்வு வரும். அதுக்கு தான் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறாரு? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு, பலன் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தர் செய்ய நினைக்கிறதான அந்த, அதாவது பதில் செய்கிற கர்த்தர் ரிசல்ட் கொடுக்காம இருக்கிறார். ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல, எனக்கு இன்னும் நியாயம் வரல, என் கேஸ் இன்னும் முடியல, ஏன் ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறாருன்னு சோர்ந்து போகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? பலன் தருகிறாராம், சத்துவம் தந்து பலப்படுத்தீராராம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். நீங்கள் நம்பிக்கையில் இளமையாக இருந்திருப்பீங்க, விசுவாசத்தில் இளமையாக இருந்திருப்பீங்க. அந்த நம்பிக்கை, அந்த இளமை இப்பொழுது இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போகிற சூழ்நிலை கூட உண்டாகுமா? ஆமாம், சூழ்நிலை கூட உண்டாகும். வாலிபரும் இடறி விழுவார்களாம். இது யாரை எங்கே போய் பார்க்கணுன்னா யோபுட்ட பார்க்கணும். எப்படின்னா, யோபு அந்த மொத்த பிள்ளைங்களும் இறந்த உடனே என்ன சொல்லுவான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தா, அப்படி நாமத்துக்கு சோதனை, தைரியமாக தான் இருந்தான். இப்போ அவனுக்கு வியாதி வந்துச்சு, ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கிறான். மனைவி வந்து சொல்கிறாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடும், எத்தனை நாள் உத்தமத்தில் இருக்கிறான். அப்பவும் என்ன சொல்கிறான்? பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறியம்மா, கர்த்தரிடத்துல நன்மை பெற்று தான் தீமையை அனுபவிக்கணும்னு நல்லது தான் சொல்கிறான். இப்போது அவங்க நண்பர்கள் வந்து 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 பேசுகிறாங்க 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 பேசுகிறாங்க. இப்போது அவன் சொல்லுகிறான், காலம் தாமதமாகி கொண்டிருக்கிறது. இப்போ விசுவாசத்தில் அவன் இளமையாக தான் இருந்தான், ரொம்ப உறுதியாக தான் இருந்தான். இப்போ அவன் சொல்கிறான், அந்த காலத்தில் இருந்த சீர் எனக்கு இப்போ இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு யோசிக்கிறான். சொல்லுவான், என் கால்களை நான் நெய்யினாலே கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்கு தேன் ஓடி வந்தது, அந்த செல்வ சீர் இப்பொழுது இருந்தால் நலமாக இருந்திருக்குன்னு சொல்லுவான். வாலிபரும் இளைப்படைந்து போகிறாங்க, சோர்ந்து போகிறாங்க. அந்த விசுவாசத்தில் தைரியமாக இருந்தவன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், நான் தாயின் கர்ப்பத்திலேயே அழிவு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவனுடைய பிறந்த நாளை சபித்து பேசுகிறான். ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து பதில் வருவதற்கு தாமதமாகும் போது இளமையான விசுவாசத்தில் இருந்த யோபு கூட கொஞ்சம் சோர்ந்து போகிறார். அப்படியே சோர்ந்து போவார், திரும்பவும் தம்பாயிருவார், திரும்பவும். ஆமாம், அதான் 19ஆம் அதிகாரம் 24 25 வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். பார்த்தீங்களா? அப்படி கொஞ்சம் இறங்குறாரு, திரும்பவும் ஏறுறாரு. 17 என்ன சொல்றாரு? 17ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? வாசிங்க. என் சுவாசம் ஒளிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது, பிரேத குழி ஆயத்தமாய் இருக்கிறதுன்னு புலம்புறாரு. பார்த்தீர்களா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், என் நியாயம் வெட்டாமல் போய்விட்டதே, என் விண்ணப்பம் ஆண்டவருடைய சமூகத்தில் போகாமல் போய்விட்டதே. இல்லை இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் அவர் கேட்க தான் செய்வார். பதில் கொடுக்கறதுக்கு தான் லேட் ஆகுது. நல்ல காரியத்துக்கு அவருக்கு சித்தமான காரியத்தை கேட்டால் பதில் கொடுப்பார். சில நேரங்களில் பதிலை கொடுக்காமல போயிடுவார். அதனால் அவருக்கு கேட்கலன்னு நினைக்காதுங்க. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே உமக்கு செவி இருக்கா, நானும் தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், உமக்கு கேட்கலையா? இல்லை இல்லை இல்லை, கேட்கும். ஆமாம், கர்த்தருடைய கை குறிக்க போகவும் இல்லை, அவர்கள் செவி என்ன ஆகவும் இல்லை, மந்தம் ஆகவும் இல்லை. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்பார்.
ஆண்டவர் கேட்காம இல்லை, நம்ம தான் என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் என்னுடைய காரியத்தை கேட்கவில்லையே கேட்கவில்லையே. ஏசாயா 59:1 வாசிங்க. இதோ ஆ. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, ஆண்டவருடைய கை குறுகி போகவில்லை. கேட்க நம்முடைய கூடாத ஆபத்திலிருந்து நம்மை ரட்சிக்க கூடாதபடி, நம்மை காப்பாற்ற கூடாதபடி, நம்முடைய நெருக்கத்திலிருந்து, நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க கூடாதபடி அவருடைய கரம் என்ன ஆகவில்லை, குறுகி போகவில்லை. கூடாதபடிக்கு அவருடைய நம்முடைய செவி ஜெபத்தை அவர் கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தம் ஆகவும் இல்லை. நன்றா கவனிக்கணும். அவர் கொஞ்சம் தாமதிக்கிறார். இன்னும் நீ பலப்படணும், இன்னும் பலப்படணும். இப்ப வாங்க ஏசாயா 40க்கு வாங்க, தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனவே கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு. இப்போ இந்த நோயாளிகள் போய் பெட்டில் படுத்து கிடப்பாங்களே, அவங்கள என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பேஷியன்ட்னு சொல்லுவாங்க. பேஷியன்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. பேஷியன்ட் என்று சொல்லுகிறவங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா பொறுமையோடு காத்திருக்கிறாங்க. அவங்க தான் பேஷியன்ட், பொறுமையோடு காத்திருக்கணும். ஆமாம். சில நேரங்களில் நம்ம ஓடி ஓடி உழைச்சி உடம்பு ரிப்பேர் ஆயிரும். அப்போ அவர் சின்ன காரியத்தை கொடுத்து நீ ரெஸ்ட் எடு, நீ ஓடாத, 4 நாள் ரெஸ்ட் ஆயிரு. அதுக்கு தான் நமக்கு அந்த நோய் வருகிறதே தவிர ஏதோ நம்ம ஆண்டவர் அடிச்சுறாரு, தண்டனை கொடுக்குறாருன்னு யாரும் நினைக்கக்கூடாது. கொஞ்சம் ஓடாத, ரொம்ப வேகமாக ஓடாத, கொஞ்சம் இரு, தாமதமாக ரெஸ்ட் எடு. ஆமாம், அதுக்கு தான், அதனால தான் சொல்லுவாங்க ஒரு சின்ன ஆபத்தை கொடுப்பார், சின்ன. அப்போ தான் உலகத்தார் என்ன சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாவோடு போச்சு ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன காரியமாக போயிடுச்சு. அதனால் அது வரைக்கும் நீ பேஷியன்ட், அமைதலாக இருக்கணும், அமைதலாக இருக்கணும். ஆமாம், பேஷியன்ட்டுக்கிட்ட யாராவது கதை பேசி சத்தம் போட்டாங்கன்னா டாக்டரும் நர்ஸெல்லாம் வந்து திட்டுவாங்க, பேஷியன்ட் இருக்கிறாங்க சத்தம் போடாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு அமைதி தேவை. யாராவது பேசுனா பேஷியன்ட்டும் சேர்ந்து பேசக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு தானே அவங்கள பெட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு, பேசிகிட்டு இருக்கிறதுக்கா. நீங்கள் தான் பேசி பேசி தான் கெட்டு போய் தான் இங்கே வந்திருக்கிறீங்க. இப்போ அமைதியாக இருங்க. எனவே எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். கவனமாக இருக்கணும். நம்ம அவசரப்படுறோம், ஐயோ இன்னுமா என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, இன்னும் என் ஜெபம் கேட்கப்படவில்லையே, இன்னும் என் நீதி வெளிப்படலையே, கர்த்தருக்கு மறைவாக இருக்கிறதா, ஏன் ஆண்டவர் தாமதமாக இருக்கிறாரு, ஏன் இதை எனக்கு செய்ய மாட்டேங்கிறாரு. கவனமாக இருப்போம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக இருப்போம். ஏசாயா 58:8 வாசிங்க. ஏசாயா 58:8. விடியற்கால வெளுப்பை போல, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, சுகமாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே உன் செல்லும், நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்குமா. அல்லேலூயா சொல்லலாமா. உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும், உனக்கு வெளிச்சம் நிச்சயமா உண்டாகும், உனக்கு ஒரு விடிவு காலம் வரும். உன் நீதி உனக்கு முன்னே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னே காக்கும். பிரியமானே, எப்பொழுது 6ஆம் வசனம் வாசிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடியின் பிணைகளை பிணைக்கிறது, நெருக்கப்பட்டிருக்கிறது விடுதலாக்குறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, துரத்துண்ட சிறுமியானவனை வீட்டில் சேர்த்து அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடு, மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கு. இதெல்லாம் செய்தியன்னா உன் நீதி உனக்கு முன்னே சொல்லும். எனக்கே இல்லை, நான் எங்கேயா உதவி செய்கிறது, எனக்கே இல்லை, நான் எப்படி உதவி செய்யணும். மாமிசமானவனுக்கு நம்ம ஒழிக்காமல்
எப்படி உன் நீதி உனக்கு முன்னா போகும்? உன் நீதி உனக்கு முன்பாக எப்படி போகும்? எப்படி உனக்கு விடியற் காலம் உண்டாகும்? எப்படி அந்த வெளிச்சம் வரும்? எப்படி சுகவாழ்வு துளிர்க்கும்? கர்த்தருடைய மகிமை உன்னை எப்படி பின்னால் காக்கும்? நம்ம எல்லாருமே வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கமே இல்லை. கொடுத்து பாருங்க. ஐயா உங்கள் உபதேசம் கடினமானது ஐயா, நாங்களே நொந்து நூலாகி போயிருக்கிறோம், கொடுக்கறதுக்கு அளவில் நாங்கள் இல்லையா. ரொம்ப கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கொடுத்து பாருங்க. கொஞ்சம் கொடுங்க, ரொம்ப வேண்டாம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த எண்ணம் நாம் இருந்தாலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம சொல்கிறோம் என் நீதி, என்னுடைய நியாயம் உங்களுடைய சமூகத்தில் வராமல் போகிறது, எட்டாமல் போகிறது. யோபை பாருங்க. யோபு சொல்லுவான், நான் யாருக்கையா நான் தீங்கு செய்தேன்? முடவனுக்கு காலாக இருந்தேன், குருடனுக்கு கண்ணாக இருந்தேன்னு சொல்லுவார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பனாக இருந்தேன்னு சொல்லுவார். அவருடைய வார்த்தையெல்லாம் பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பனாக இருந்தேங்க, முடவனுக்கு நான் காலாக இருந்தேன், குருடனுக்கு நான் கண்ணாக இருந்தேன். நான் யாருக்காவது நான் நியாயத்தை புரட்டினேனா, என் வீட்டில் வளர்ந்த பிள்ளைங்க ஆசைப்பட்டு ஏதாவது நான் அவங்களுக்கு கொடுக்காம இருந்தேனா, நான் என் கண்களோடைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். 31 யோபு, நான் கண்களோடைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேனே, நான் யாரையாவது பெண்ணை நான் ஏறிட்டு பார்த்து இச்சையோடு நான் பார்த்திருப்பேனா என்றெல்லாம் அவர் புலம்புகிறார். பிரியமா இல்லை? அவர் என்ன அருமையாக பேசுகிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார் 19ஆம் வசனம், ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருந்ததை நான் கண்டபோது அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினாலே அவன் இடை என்னை புகழாதிருந்ததும் ஒலிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டிருந்து உண்டானால். எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுகிறார்? 32ஆம் வசனம், பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை, வழிப்போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன். பார்த்தீங்களா? திக்கற்றவர்கள் அங்கே என்ன ஏசாயாவில் வாசித்தோமே, அவங்கள துரத்துண்டவர்களை வீட்டில் சேர்த்துக் கொள்கிறது. நீங்கள் அந்த வசனங்கள் எல்லாம் வீடுகளில் போய் படியுங்க. எவ்வளோ அருமையாக அவர் தன்னுடைய காரியங்களை செய்கிறார், சொல்லுகிறார். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய நீதி நமக்கு முன்னாக சொல்ல வேண்டும். நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமானால் நாம் இன்னும் தான தர்மம், இன்னும் நீதி, இன்னும் சரி உங்களால் தான தர்மம் செய்ய முடியல, நீதி செய்ய முடியல, பரவாயில்ல. யாருக்கும் கேடே செய்யக்கூடாதுங்க. மனதார நம்மளால யாரும் நோவக்கூடாது, நம்மளால யாருடைய மனசும் புண்படக்கூடாது, நம்முடைய வார்த்தையினால ஒருத்தர் வியாகுலப்படக்கூடாது, நம்ம வார்த்தையினால ஒருத்தர் புண்படக்கூடாது. ஒருத்தருடைய மனது நோவாம நான் வாழுவேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அதுதான் ஆண்டவருக்கு முன்பாக நமக்கு நீதியாக போகும். நீதி, உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், உன் நீதி உனக்கு முன்னே செல்லும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சங்கீதம் 18:20 வாசிங்க. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். பார்த்தீங்களா? கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். தாவீதுக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்கள் செய்தாங்க, அவன் தீங்கு செய்யவே இல்லை. சவுல் இவனை கொல்லுவதற்கு தன்னுடைய ஆட்களோடு கூட வனாந்தரத்தில் அவனை தேடி அலைகிறான். நமக்கு நன்றாக தெரியும், அந்த நேரத்தில் சவுல் ஒரு மறைவிடமாகிய ஒரு கெபியில் போய் அவன்
மலஜலாதிக்கு போயிருக்கிறான். அப்படியே காலை கடனை முடிக்க அவன் போயிருக்கிறான். தாவீது பின்னால போய் சால்வையின் தொங்கலை அறுத்துட்டு வந்துட்டான். நல்லா கவனிக்கணும். இப்பொழுது சவுல் தாவீதுக்கு சத்ருவாக மாறி இவனை துரத்துகிறான். சத்ருவை ஆண்டவர் அவனுக்கு கையில் ஒப்பு கொடுத்தவோட அவனை கொல்லலைங்க. அவன் சொல்கிறான் வந்து, சவுலே இங்கே பாரு, உம்முடைய சால்வை இப்படி போட்டிருக்கிறாரு, அந்த சால்வையுடைய தொங்கல் என் கையில் இருக்கு. அது எப்படி? நான் பின்னால் வந்து உன் சால்வையும் தொங்கலை அறுத்தேன். உன் கழுத்தை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீ என்னையா துரத்துட்டு இருக்கிற? உடனே அவர் சொல்லுவார், ஐயோ என் மகனே தாவீதே, நீ நீதிமான், நீ நல்லவன்டான்னு. கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்பவும் இப்போ போய் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறார். மெய்காப்பாளர்கள் அவரை சுற்றி இருக்கிறாங்க. இவர் நல்லா ஈட்டியை நாட்டிட்டு தலைமாட்டில் சொம்பம் வச்சுக்கிட்டு, தலைமாட்டில் சொம்பு, நிறைய பேருக்கு தூங்கும்போது தலைமாட்டில் என்ன இருக்கும்? என்னையும் கூட சேர்த்து தான் இருக்கிறேன், தண்ணி பாட்டில் இருக்கும், வச்சுட்டு தூங்குறாரு நல்லா. இப்போது தாவீதுக்கு ஆட்கள் அதை பார்த்துட்டாங்க. மெய்காப்பாளர்கள் நின்று காக்கணும். அவன் ராஜா. யார்? சவுல் யார்? ராஜா. இவனுங்களும் கொரட்டை விட்டு தூங்குறானுங்க. மெய்காப்பாளர்களும் கொரட்டை விட்டு தூங்குறாங்க. தாவீதோடு கூட வந்ததான வீரர்கள் சொல்கிறாங்க, தாவீதே, இன்றைக்கு உம்முடைய கர்த்தர் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த ஈட்டியை எடுத்து ஒரே குத்தா குத்திரட்டுமான்னு. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினு மேலே நீ என்ன பண்ணாத? கையை போடாத. என்னைக்கானாவது அவர் வயதாவி செத்தாலும் சரி, யுத்தத்தில் மடிஞ்சாலும் சரி, எப்படியோ போய் தொலைக்கிட்டு என் கையால் அவர் சாவு வரக்கூடாது ஐயா, வேண்டாம்பான். அவன் தான் நீதிமான். இப்போ தாவீது என்ன சொல்லுகிறார்? என் கைகளின் சுத்தத்துக்கு தக்க வண்ணம். 18:20 சங்கீதம். என் கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அன்பு தெய்வ பிள்ளையே, நீதிமான் கைவிடப்பட்டதும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருவதையும் காணலைன்னு அந்த அவர் சங்கீதக்காரன் எழுதுவார். சும்மாவா எழுதினார்? அவர் சொல்றார், நான் இளைஞனாக இருந்தேன், இப்போது வயது முதிர்ந்தவனாக இருந்தேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருவதை நான் பார்க்கலன்னு சொல்லுவார். எனவே உன் நீதி உனக்கு முன்னாக போகும். நான் இன்னும் தைரியமாக சொல்றேன், என் அம்மா செய்த தான தர்மங்கள் எனக்கு பல லட்சங்கள் கடனாக இருந்தவ கூட சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்படவே இல்லை. ஏன்னா என் அம்மா செய்த நீதி. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் போனது கிடையாது. ஆண்டவர் நீதிமானை கைவிட மாட்டார், அவன் சந்ததி அப்பத்துக்கு நிறைந்து திரிவதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி. அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனவே கவனமாக நாம் காணப்பட வேண்டும். 92ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வாசிங்க. 92ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். துன்மார்க்கன் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது, அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். நன்றாய் கவனிக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் தான் நல்ல ஈகையாக இருக்கிறேன், நல்ல கள்ளங்கப்படம் இல்லாமல் இருக்கிறேன், நான் எல்லாம் நன்மை செய்கிறான், ஆனால் எனக்கு தான் கஷ்டம் வருது. கஞ்சனாக இருக்கிறவன் நல்லா இருக்கிறான், அநியாயம் செய்கிறவன் நல்லா இருக்கிறான், அக்கிரமக்காரன் நல்லா தான் இருக்கிறான், அவனுக்கு ஒரு குறவும் இல்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் புல்லை போல தழைத்து அக்கிரமக்கார் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கு அழிந்து போவதற்கு ஏதுவாகும். ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் உண்டு. அவன் பரலோகம் போகிறதுக்காக அவனை ஆண்டவர் வைக்கவில்லை, அவனுக்கு எரிநரகம். கவனமாக இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசாப் வந்து புலம்புவார். 73ஆம் சங்கீதத்தில் ஆசாப்பின் சங்கீதம்னு இருக்கும். அவன் சொல்லுவான், 3ஆம் வசனம், துன்மார்க்கின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரரை அவர்கள் மேல் நான் பொறாமை கொண்டேன், மரண பரியந்தம் அவங்களுக்கு இடுக்கணும் இல்லை, அவர்களுடைய நல்லா தான் இருக்கிறாங்க. எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவன் நல்லா தான் இருக்கிறான், அவனுக்கு ஒரு
வியாதியும் இல்லை, மரண பரியந்தம் தான் அவனுக்கு என்ன இல்லையா, இடுக்கண்களே இல்லை அப்படின்னு நான் நினச்சி பொறாமை கொண்டேன்னு சொல்கிறாரு. நரர் படும் வருத்தத்தில் அவங்கள அகப்படவில்லையாம். நரர்னா மனுக்குலம், மனிதர்கள் படுகிற கஷ்டம் அவனுக்கு இல்லையா, அந்த துன்மார்க்கனுக்கு. மனுஷர் அடையும் உபாதையே அடையல, மனுஷன் படுற கஷ்டம் அவனுக்கு வரலன்னு சொல்கிறாரு. இப்படியெல்லாம் அவர் சொல்லிவிட்டு ஆலயத்தில் போய் தூங்கிடுவார். தூங்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். அவர் என்ன பண்ணுறார், 19ஆம் வசனம், அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். அவர் என்ன சொல்றாரு, 18ஆம் வசனம், நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறேன். இப்போ அவன் நின்றுட்டு இருக்கிறானே துன்மார்க்கன், ரொம்ப அவன் தொடர்ந்து வாசிங்க வீடுகளில் போய் அவன் கண்ணு எடுப்பாக பார்ப்பான், அவன் விரும்புகிறதெல்லாம் கிடைக்குது, எல்லாம் உண்மை. ஆனால் அவன் எங்கே நிற்கிறான், சறுக்கலான இடத்துல நிற்கிறான். அவன் கால் எங்கே இருக்குதான், சறுக்கலான இடத்துல சறுக்கிறான், வலிக்கு விழப்போகிறான், அந்த லெவலில் தான் நிற்கிறான். ஆனால் நீ அப்படி அல்ல. அவர்கள் நிற்கிறது அழிவின் பாதையில் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் போய் நீங்கள் சறுக்கலான இடத்துல சறுக்கிச்சுன்னா கீழே வந்துடுவான். அவன் போயிட்டான்னா பாதாளத்துக்கு தான் போக போகிறான். நம்ம அப்படி இல்லை, நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? அவர் சொல்லுகிறார், இப்படியாக என் மனம் 21 கசந்தது, என் உள்ளிந்திரியங்களில் குத்துண்டேன், நான் காரியம் அறியாத மூடனாயிருந்தேன், மூக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். அவன் எங்க நிற்கிறான், சறுக்கலான இடத்துல. அவன் கையை தெய்வம் பிடிக்கல, ஆனால் உங்களுடைய கையை தெய்வம் பிடித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர். பார்த்தீங்களா, முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வார். நாம் உண்மையாயிருப்போம், கஷ்டம் வரும், உண்மைதான். நம் நியாயம் கேட்காம போகலாம், உண்மைதான். ஆனால் முடிவில் நம்ம எங்கே போக போகிறோமா, மகிமையிலே போவோம். அவன் முடிவு நரகம். எனவே அன்பு பிள்ளைகளே, சோர்ந்து போவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெறணும். சோர்ந்து போகாதுங்க, உங்கள் நீதி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் நீதி உங்களுக்கு முன்னால் போகும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அது இப்பொழுது உங்களுக்கு தெரியாது. உங்கள் துன்ப நாட்கள் ஒரு நாள் முடியும், கஷ்ட நாட்கள் முடியும், உன் ஜெபத்துக்கு ஒரு நாள் பதில் வரும். அப்பொழுது நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஐயோ, என் ஜெபம் கேட்கப்படவில்லையே, என் நீதி ஆண்டவர் சமூகத்தில் வந்து எட்டலையா? இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருங்க, சோர்ந்து போகாதுங்க. உபத்திரத்தை கண்டு சோர்ந்து போகாதுங்க. ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சம்பூர்ணமாக கொடுப்பார். உங்களுடைய வலது கையை ஆண்டவர் பிடித்து தாங்குகிறாராம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருபோதும் தெய்வம் கைவிடவே மாட்டார். நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திருவதையும் காண மாட்டான். சவுலுக்கும் தாவீதுக்கும் வித்தியாசம் எப்படி ஏற்படுத்தினார்? விரட்டி விரட்டி அழித்ததான சவுல் தான் ஈட்டியை நட்டதிலே விழுந்து செத்தான். தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்க, அவன் பூரண ஆயுசு உள்ளவனாக முதிர் வயதிலே அவன் காணப்பட்டான். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, வித்தியாசம் உண்டு. துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒருவேளை பிரசங்கி சொல்வார், துன்மார்க்கனுக்கு நடக்கிறது போல சன்மார்க்கனுக்கு நடக்கிறது. அதை பார்க்காதுங்க, அதை பார்த்து அதெல்லாம் முடிவு. அது முடிவல்ல. முடிவு ஒரு நாள் உண்டு. நீதிமானுக்கு ஆக ஒரு கொம்பு முளைக்கும். நீதிமானுக்காக ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். எலிசா சோர்ந்து போய் போதுங்கத்தாவே என்று போய் படுத்துக்கொண்டான். ஆனால் அவனை தட்டி எழுப்பி, நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும் வான்னு சொன்னார். யார் நிமித்தம், அந்த இயேசபேலின் நிமித்தம் பயந்து போய் படுத்து கிடக்கிறான். அந்த இயேசபேலுக்கு நடந்ததை அவன் கண்டது.
எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எழும்புவருடைய காரியம் முடிவை நீங்கள் பார்ப்பீர்கள். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நீதி குறைந்து போக வேண்டாம், எங்கள் நம்பிக்கை குறைந்து போகக்கூடாது. கர்த்தர் எங்கள் நீதிக்கு தக்கதாக சரி கட்டுகிற தெய்வம் அப்பா. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை திருப்தியாக்கும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களுக்கு ஜெபம் கேட்கப்படட்டும். யோபை கைவிடவில்லை, ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபுக்கு கொடுத்தீர். அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4 தலைமுறைக்கு உண்டான பிள்ளைகளை பார்த்தான். அவன் பூரண ஆயுசுள்ளவனாயிருந்தான், நெடுநாளாய் உயிரோடு இருந்தான். ஆண்டவரே, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சௌந்தரியம் உள்ளவர்களாய் பிறந்தார்கள் அப்பா. எனவே நீர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் அவையெல்லாம் விட்டு நின்று அவனை ஆண்டவர் விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவர் அப்படியாக பிள்ளைகளை பாதுகாப்பீராக, ஆசீர்வதியும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.